டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்ட்மெண்ட் நவ. தேனி வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட ஆற்றங்கரையோர மக்கள் ஆற்றில் இறங்கவோ கடக்கவோ வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் விக்னேஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தேனி மாவட்டத்தில் இந்த ஆண்டு வழக்கத்திற்கு முன்பாகவே தென்மேற்கு பருவமழை தொடங்கியது நிலையாக வைகை அணை மற்றும் பெரியார் அணைகளில் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்துள்ளது. குறிப்பாக 70 அடி உயரம் கொண்ட வைகை அணை நீர்மட்டம் தற்போது 64 அடியாக எட்டியுள்ளது. வைகை அணையிலிருந்து ஏற்கனவே மதுரை, திண்டுக்கல் மாவட்ட முதல் போக பாசனத்திற்கு வினாடிக்கு 900 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வைகை அணையின் பூர்வீக பாசன பகுதியிலான ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு தண்ணீர் திறக்க விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். வைகை அணையின் போதுமான நீர் இருப்பு உள்ளதால் வைகை பூர்வீக பாசன பகுதியான ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டது. அதன்படி இன்று முதல் வருகிற ஜூலை 1ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு மொத்தமாக 1251 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இதைத் தொடர்ந்து காலை வைகை அணையிலிருந்து 3000 கன அடி ஆற்றுப்படுகை வழியாக திறக்கப்பட்டது. வைகை அணையின் சிறிய 7 பெரிய மதகுகள் வழியாகவும் சீறி பாய்ந்து வெளியேறியது. தண்ணீர் மூலம் வைகை அணையில் நீர்மின் நிலையத்தின் மூலம் அணையில் மின்சாரம் உற்பத்தி தொடங்கியுள்ளது. வைகை அணையிலிருந்து கூடுதல் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள வைகை ஆற்றல் கரையோர மக்கள் ஆற்றில் இறங்கவோ கடக்க முயற்சிக்கவோ வேண்டாம் என. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்ட்மெண்ட் நவ.